MGM Healthcare successfully treated a 60-year-old patient who suffered from dangerously low heart rate bradycardia due to atrioventricular AV block, a rare and high-risk electrical conduction disorder of the heart. The patient underwent an emergency AVEIR doctor, a true dual-chamber leadless wireless pacemaker implantation, a next-generation minimally invasive procedure currently available only at a very few centers in India. The patient was admitted with a heart rate of 44 beats per minute. Initial evaluation ruled out common causes of bradycardia, including medication effects, electrolyte imbalance, thyroid dysfunction and coronary artery disease. However, his condition rapidly progressed to a high-grade AV block, with his heart rate falling further to a critically low 28 beats per minute, placing him at imminent risk of fainting, heart failure, or sudden cardiac arrest. Following comprehensive evaluation, he was diagnosed with second-degree atrioventricular AV block, Mobitz type 2, a condition in which electrical impulses fail to conduct properly from the atria upper chambers to the ventricles lower chambers of the heart. Thank you, sir. Thank you. நான் டாக்டர் பாபு இருமலை, இருதய நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நெல்சன் மணிக்கம் ரோட்லேருந்து பேசுகிறேன். என் கூட இருக்கிறவாரு ஒரு அரௌண்ட் 60 years ஆஃப் ஏஜ். அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக போகிற ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிகல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் ஹார்ட் ரேட் வந்து 40 கீழே கூட போயிட்டு இருந்தது. அதனால் அவருக்கு பேஸ் மேக்கர், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருவி, பேஸ் மேக்கர்ன்ற கருவி, அதுவும் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவி யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் 2 அறைகள், ரைட் ஏடிஎம் ரைட் வென்ட்ரிகல், இதயத்தில் இருக்கிற 2 அறைகள் டியூவல் சேம்பர் வயர்லெஸ் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சான்சஸ் வந்து யூஸ்வலாக ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கரில் இருக்க இன்ஃபெக்ஷன் சான்சஸ், காம்ப்ளிகேஷன்லாம் ரொம்ப கம்மி. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ரொசீஜரே ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். ஹாஸ்பிட்டல் ஒரு 24 to 48 hours, 1 நாள் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மற்றபடி ஒன்றும் எந்த பெருசாக மேஜராக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது வந்து இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணால், பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி, ரொம்ப நியூவா இருந்தது. இப்ப எப்படி என்ன கான்பிடன்ட் கிடைச்சது உங்களுக்கு இதை பண்ணிக்கலான்ற ஒரு தாட் எப்படி வந்தது? அதாவது நான் எம்ஜிஆர்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்ததுல இருந்தே நான் இங்க வந்துட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. எனக்கு வந்து டாக்டர் பி சிவராஜன் சொல்லி அவர் தான் என்னுடைய ரெகுலர் செக்அப் எல்லாம் அவர் தான் வருவேன். பிசிஷியன், இஸ் ஜெனரல் பிசிஷியன், அவர்கிட்ட தான் வருவேன். அது வந்ததுக்கு அப்புறம் சாரும் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி லேட்டஸ்ட் 2 இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி 2 இதுவும் இருக்கு சார், நீங்க எது ஆஃப் பண்றீங்களோ அது உங்களுடைய சாய்ஸ்னாரு. அப்ப நான் வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து 50 தானே, இப்ப இன்னி வருஷம் இருக்குல்ல அப்படிங்கிறதுனால அட்வான்ஸ் இது இருந்ததுனாக்கா அது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட. அப்ப இது வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, 2 டாக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி தென் தே கேம் டு கன்க்ளூஷன் ஆஸ் பர் மை பாடி கண்டிஷன்ஸ், இது வந்து இந்த பேஸ் மேக்கர் வச்சா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் த காஸ்ட் வாஸ் ஆல்சோ அஃபோர்டபுள் பை மீ. அதனால நான் ஐ வென்ட் ஃபார் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். பட் அப்ப பயமா இல்லையா உங்களுக்கு, இது புதுசா இருக்கு? அப்பவும் பயம் இல்லை. டாக்டர் தேர் கிவிங் அஸ் அட்வைஸ், நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னு அவங்க அட்வைஸ் கேட்டு தான் ஆகும். ஸோ ஐ இமிடியேட் ரிகவரி இருந்ததா, சேஞ்சஸ்? உண்மை எனக்கு நான் பாத்தீங்கன்னா இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேங்களா இந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு தலை சுத்தலோ, நான் ஆக்சுவலி இருந்தது வெளியில, அவுட் ஆஃப் சென்னை. நான் அங்கேருந்து டிராவல் பண்ணி, ஏர் டிராவல் பண்ணி இங்க வந்து எமர்ஜென்சில இருந்து ஐசியூல ஒரு 3 days இருந்து இந்த முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு போனோம். அப்ப திடீர்னு நல்லா நார்மலா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வச்சது ஃபீலிங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எதுவுமே தெரியல எனக்கு, உள்ள அது இருக்கிறது தெரியல. இப்போ வாக்கிங் எல்லாம் போறீங்களா? இப்போ 1 hour வாக்கிங் போறேன் டெய்லி. முன்னாடி வாக்கிங் போயிட்டு தான் இருந்தேன். பட் இது ஆல் ஆஃப் சடன் வந்தது. நான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து படுத்தேன் ஹோட்டல்ல வந்து. அப்ப படுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. என்னடா ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் டிவைஸ் எப்பயும் நான் கையில வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கனால நான் வச்சிருப்பேன் டிராவல் பண்ணா கூட. ஸோ அதை எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் 210/110. ஸோ என்னடா இது சம்திங் அப்நார்மலா இருக்கு பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 39. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், சரி ரைட்டு நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம், வெஸ்ட் பெங்கால் தான் நமக்கு சரி வராது. ஸோ வி ஹேவ் டு ஃப்ளை டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ரெஸ்ட். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்ஸ் அப். நைட்டில் படுத்தேன் ஹோட்டலில்.
காலைல எழுந்துச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தேன் பல்ஸ் ஒரு 50 இருந்தது. பிபி கம் டவுன் டு 169. அதுக்கப்புறம் தென் ஐ மேட் அ பிளான் டு ரெஸ்ட் டு சென்னை. தென் ஐ புக் டோல் தி ஏர்லைன்ஸ் பீப்புள் ஐ வாண்ட் டு மெடிக்கல் கண்டிஷன் இதாக இருக்குன்னா போகணும். தென் ஐ லேண்டட் பை 1:30 or 2 ஐ கேம் டு த ஹாஸ்பிட்டல். வந்தோன்னே எமர்ஜென்சியில் பார்த்தாங்க, செஞ்சாங்க, ஆன்ஜியோ எடுத்து பார்த்தாங்க, ஆன்ஜியோல பிளாக் இல்லை. தென் சார் டோல்ட் வி ஹேவ் டு டூ த பேஸ் மேக்கர் சார், இம்ப்ளான்ட் பண்ணணும், பேஸ் மேக்கர் பண்ணால் பெஸ்ட் அப்படின்ட்டு. தென் இட் டோன்ட் கோ ஆட் சார். நோ சரி, மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு எது பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் இதுவா, என்ன மாதிரி காரணம் நீங்க ஃபீல்? எனக்கு தெரியல. இல்ல நான் தான் சொல்றேன் ஆன்சர் பண்ணும். ஸோ அவருக்கு வந்து இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு வரலாம். ஹார்ட் ரேட் வந்து ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் கம்மி ஆகிறது இவருக்கு வந்த கண்டிஷன் வந்து இதுவும் ஆல்ரெடி நோன் கண்டிஷன் தான். இந்த மாதிரி இது ஒரு வியாதி. இப்போ ஜுரத்துல, ஃபீவர்ல, மலேரியா, டைஃபாய்டு அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் தான் தெரியும். பட் இருதயத்துல மற்ற வியாதிகள் இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட் ரேட் கம்மியா போறது, பிரடிகார்டியா ஹார்ட் ரேட் கம்மியா போச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி லோவா போறதுக்கு பேஸ் மேக்கர் தான் வைக்கணும்ன்றது காலகாலமா இருக்குது, ஒரு 30-40 இயர்ஸா இருக்குது. அது எந்த மாதிரி பேஸ் மேக்கர் வைக்கணும்ன்றது தான் இப்போ பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், அதனால வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மியா ஆகுதுன்றது வந்து கிடையாது. பட் பிளட் வெசல் பிளாக், சுகர், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் மாறலாம். இப்போ இவருக்கு சாருக்கு வந்து பிபி அதிகமா போச்சுன்னு சொன்னாங்க 210. அது வந்து ஹார்ட் ரேட் கம்மியா போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி ரிஃப்ளெக்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்கும் பிபி. ஸோ தட் அந்த பிளட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும். போதுமான அளவு பம்ப் தான் வரல, பட் அந்த ப்ரெஷரோட போனா அட்லீஸ்ட் மற்ற இடத்துக்கு சப்ளை ஆகலாம். அந்த இயற்கையா அது எப்பயுமே ஹார்ட் ரேட் கம்மியா போச்சுன்னா பிபி நார்மலா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவர்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு ஹார்ட் ரேட் கம்மியா போறது வாய்ப்புகள் நிறைய. இது பண்றதுக்கு டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல இப்ப டயபெட்டிக் இதுக்கு இப்ப இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கருக்கு எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மல் பேஸ் மேக்கர் பண்றோம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் சுகர் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா பெட்டர் அதுக்கான, ஏன்னா எல்லா ஆப்ரேஷன் மாதிரி தான் அந்த ஆப்ரேஷன். ஸோ அது மினி ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன். பட் ஸ்டில் அதுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் போறோம். அப்ப இன்ஃபெக்ஷன், சுகர்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா கண்ட்ரோல்ல இருக்கணும். ரத்தம் கட்டாத மாத்திரைகள்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த யூஸ்வலா வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 week 10 days கையெல்லாம் ரொம்ப தூக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிடுவோம். 2 weeksலாம். இதுல அந்த மாதிரி பெருசா இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இருக்க மாட்டாங்களே, எதுவுமே இல்ல. சோ இந்த இதுல வந்து இதுல அந்த யூஸ்வலா அந்த பேஸ் மேக்கர், வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் இங்க இருந்து போய் அட்டாச் ஆயிருக்கும். நம்ம இப்ப ஸ்ட்ரெச் பண்ணா இது வந்து தூக்குனா, சப்போஸ் மேல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா அது இப்பதான் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு 3 months ஆகும் செட் ஆகிறதுக்கு. சில டைம் வெளில வந்து டிஸ்லாஜ் ஆயிடும், மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே. ஸோ இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பண்ணிட்டு யூஸ்வலா 24 to 40 hours டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ப்ரொசீஜர் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா சின்ன குழந்தைங்களுக்குனா எல்லாரும் நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க. பட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாமே 50-60 வயசுல இருந்தா இப்போ சின்ன வயசுலயும் வருது. பட் பெரியவங்களுக்கு எல்லாம் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுல ஒண்ணு ஹார்ட் ரேட் கம்மியா போற கண்டிஷன். இந்த ஹார்ட் ரேட் கம்மியா போகல, அது முக்கியமா 40 கீழே போச்சுன்னா, இல்ல இரகுலர் ரிதம் போச்சுன்னா, சில கண்டிஷன்ல அவங்களுக்கு மயக்கம் வரலாம். ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியா போச்சுன்னா வீட்டுக்கு ஆபத்தாகவும் போகலாம். அந்த ஹார்ட் ரேட் கம்மியாவாம பாத்துக்கிறதுக்கு பேஸ் மேக்கர்ன்ற இருக்கு. அந்த பேஸ் மேக்கர் கருவி வயரோட இருக்கிற பேஸ் மேக்கர் அப்படின்றதான் லீடு, பேஸ் மேக்கர் வித் லீடு. இப்ப பேஸ் மேக்கர் லீட் இல்லாத பேஸ் மேக்கர், வயர்லெஸ் பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இருக்கு. இது வந்து சின்ன எந்த வயசுலயும் பண்ணலாம். அதான் எந்த வயசுனா 90 வயசு 95 வயசு இருந்தா கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இது ஆஞ்சியோகிராஃபி, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற மாதிரி தான். தொடரையே ஊசி போட்டு பேஸ் மேக்கர் போய் வச்சுட்டு வந்துடும். 1/2 hour to 1 hour தான் மேக்ஸிமம் டைம் ஆகும். ஸோ இந்த யூஸ்வலா அந்த இன்சிஷன், அந்த கிழிச்சல், தையல், ஸ்கார் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்ஃபெக்ஷன் ரேட்லாம் ரொம்ப கம்மி. ஆனா இது பண்றது எல்லா வயசுலயும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹாஸ்பிட்டல் 24 to 40 hours அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பிலோ 15 years பண்ணது? இந்த பிலோ 15 years இந்த பேச நான் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி வயர் இந்த கம்பெனி இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வேற இருக்கு. மேபி அது ஒரு 35 yearsல பண்ணியிருப்பேன். பட் இது வயர்லெஸ் பேஸ் மேக்கர் தான் வரும். லாஸ்ட் இந்த மாதிரி 7-8 years இந்த மாதிரி வயர்லெஸ் பேஸ் மேக்கர் இருக்கு. சிங்கிள் சேம்பர், அது வேற கம்பெனில. இது இன்னும் அட்வான்ஸா யூஸ்வலா வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் மாதிரி போக இனிமே இதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலதான் இந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கும். அப்ப இன்னும் அது வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். பண்றவங்களும் டாக்டருக்கு ஈஸியா இருக்கும், பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஹார்ட்ல 4 to 6 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம், இன்ஜெக்ஷன் போடுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிற வரைக்கும் டெம்பரரி பேஸ் மேக்கர் போட்டு நவராம படுக்க வச்சிருப்பாங்க துறவழியா. அது அவ்வளவு பெரிய கஷ்டம். கொஞ்சம் நவந்துட்டாலும் அது ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், உயிருக்கு ஆபத்தாயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த பேஸ் மேக்கர் போடுவோம். அதுலயும் சில இன்ஃபெக்ஷன் ஆகும், மறுபடியும் 2 சைடு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இதுதான் 0% இன்ஃபெக்ஷன் ரேட்.